செஸ் விளையாட்டை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா, அந்த போர்டுல இருக்கிற யானை, குதிரை, ஒட்டகம் இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான காயின்கள். ஆனா, அதெல்லாம் எப்படி பொறந்துச்சோ, அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆமா, அதோட நகர்வுகள் எப்பவுமே வரையறுக்கப்பட்டவைதான். கரெக்ட். ஆனா, அந்த போர்டுக்கு முன்னாடி வரிசையில நிக்கிற அந்த சின்னஞ்சிறு சிப்பாய் இருக்குல்ல, அதாவது பான். அத கவனிச்சு பாருங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பலவீனமா தெரியலாம். ஆனா, தொடர்ந்து முன்னேறி தடைகள தாண்டி அந்த போர்டோட கடைசி எல்லைய தொடும்போது அது என்னவா வேணாலும் மாறலாம். முக்கியமா அந்த செஸ் போர்டுலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ராணியா அதால மாற முடியும். நிச்சயமா, ஒரு சாதாரண சிப்பாய் ராணியாக மாறும் அந்த பயணம் செஸ் போர்டுக்கு மட்டுமில்ல, இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ரொம்பவே ஆழமான ஒரு உதாரணம். பலவீனமா தொடங்குறது ஒரு முடிவல்ல, அது ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சியோட தொடக்கம்னு சொல்லலாம். உண்மைதான். அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலோட மைய கருத்து. நம்ம நிகழ்ச்சியை கேட்கிற உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலப்பொருள் மகாத்ரியா ரா அவங்க எழுதின மோஸ்ட் அண்ட் மோர் புத்தகத்தின் சுருக்கம் தான். ஆமா, இந்த புத்தகம் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை அடைய சில சின்னஞ்சிறு மாற்றங்களே போதும் அப்படிங்கிற உண்மைய ரொம்ப அழகா விளக்குது. எக்ஸாக்ட்லி. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த ஒருவரால் அம்பானி போல ஒரு பெரிய தொழில் புரட்சியை உருவாக்க முடியுமா? அப்படி ஒரு சிப்பாயா இருந்து ராணியா மாற நம்ம செய்ய வேண்டிய அந்த முதல் நகர்வு என்னவாக இருக்கணும்? இதைத்தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். இப்போ நீங்க சொன்ன அந்த செஸ் போர்டு உதாரணத்தையே எடுத்துப்போம். அதுல இருக்கிற மத்த காயின்கள் எல்லாம் மிருகங்கள் மாதிரி தங்களோட இயல்பை மாற்றிக்கொள்ள முடியாதவை. ஆனா இந்த சிப்பாய் மனிதனை போன்றது. ஓ, அதாவது நாம நினைச்சா நம்ம இயல்பை மாத்திக்கலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. கடந்த காலத்துல மத்தவங்க உங்களை எப்படி விமர்சிச்சாங்க, உங்கள ஒரு தகுதியற்ற நபர்னு கூட சொல்லிருக்கலாம். ஆனா அந்த கடந்த காலம் உங்க எதிர்காலத்தை ஒருபோதும் தீர்மானிப்பதில்ல அப்படிங்கிற ஆழமான உண்மைய இந்த புத்தகம் முன்வைக்குது. ரைட். நம்ம பிறப்போ நம்ம கடந்த கால சூழலோ நம்மள ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கட்டி போட முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா மனிதர்கள் பலரும் தங்கள் கடந்த காலத்தை ஒரு சுமையா சுமந்துக்கிட்டு தானே தெரியுறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். நான் இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பலரும் ஏன் தங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறாங்க? அதுல இருந்து வெளியே வர்றது அவ்வளோ கஷ்டமா? அதுக்கு காரணம் நம்ம மூளையோட கட்டமைப்பு தான். ஆக்சுவலா பழக்கப்பட்ட விஷயங்களை அது வலிய தந்தாலும் கூட தொடர்ந்து பிடித்துக்கொள்வது மூளைக்கு ரொம்ப சுலபமானது. ஓஹோ, மூளைக்கு அது கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க. அதனாலதான் வாழ்க்கைங்கிற புத்தகத்துல முடிந்து போன பக்கங்களையே திரும்ப திரும்ப ஒரு இம்போசிஷன் எழுதுற மாதிரி மனசுக்குள்ள மனிதர்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு புத்தகத்தோட உண்மையான சுவாரஸ்யம் இன்னும் நாம படிக்காத பக்கங்கள்ல தான் இருக்கு. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காத பக்கங்கள்ல தான் சுவாரஸ்யம் இருக்கு. ஆமா, எதிர்காலத்தின் மீது ஆர்வமும் புதிய சாத்தியங்கள் மீதான நம்பிக்கையும் வைத்தால் மட்டும்தான் அந்த சிப்பாய் போல நாமும் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். அந்த சாத்தியங்களை நிஜமாக்குறதுக்கான நகர்வுகள் என்னன்னு பார்க்கும்போது நம்ம தினசரி பழக்கங்கள், அதாவது டெய்லி ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம்னு மூலப்பொருளை சொல்றாங்க. குறிப்பா எந்த ஒரு பெரிய இலக்கை அடையவும் ஒவ்வொரு செயலை செய்யும் முன்பும் நாம கேட்க வேண்டிய 2 முக்கியமான கேள்விகளை பத்தி பேசுறாங்க. அந்த 2 கேள்விகள் தான் ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு உயர்த்துகின்றன. பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி, இந்த செயல் எனக்கு பிடித்திருக்கிறதா? ரைட், எனக்கு இது பிடிச்சிருக்கா? ஆமா. 2வது கேள்வி, இந்த செயல் என்னை என் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லுமா? இதுல பெரும்பான்மையான மக்கள் முதல் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு முடிவெடுக்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் செய்யறேன் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா மனிதர்களில் மேலோங்கியவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் 2வது கேள்வியை கேட்டு செயல்படுபவர்கள் தான். இதுக்கு அந்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சாக்லேட் உதாரணத்தை பேச்சாளர் பகிர்ந்திருக்காரு. அவர் சமீபத்துல வெளிநாடு போயிட்டு வந்தப்போ அவருக்கும் அவர் நண்பர்களுக்கும் நிறைய வெளிநாடு சாக்லேட்டுகள் கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் வீணாக்க மனசில்லாம தினமும் ஒண்ணா சாப்பிட்டு. ஆமா, நான் அதை கவனிச்சேன். 3 மாசத்துல 6 கிலோ எடை கூடிட்டாராம். ஆமாங்க, கிட்டத்தட்ட 6 கிலோ உடல் எடை கூடிட்டாராம். இப்போ பாத்தீங்கன்னா, பிடிச்சிருக்கு, வீணாக்க கூடாது அப்படிங்கிற அந்த முதல் கேள்வியின் அடிப்படையில எடுக்கப்பட்ட முடிவு இது. இது மூளையில் ஏற்படும் டோபமைன் தூண்டுதலால் நடக்கிறது. உடனடி சந்தோஷத்தை மூளை தேடுகிறது. ஆனா அவரு வெயிங் மிஷின்ல நின்னு தன்னோட எடை அதிகரிச்சதை பார்த்ததும் தனக்கு தானே ஒரு கடினமான கேள்வியை கேட்டிருக்கார். இவ்வளவு ஃபேட்டை வச்சுக்கிட்டு 3 லட்சம் பேரை பார்த்து மேடையில பேசுறதுக்கான அருகதை உனக்கு யார் கொடுத்தா? அந்த தகுதி உனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ரியலைசேஷன். நிச்சயமா. தனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத விட தன்னுடைய முதன்மை இலக்க நோக்கி இந்த செயல் கொண்டு போகுமான்னு கேட்க ஆரம்பிச்சார். இந்த மனமாற்றம் தான் அவரை மீண்டும் ஃபிட்னஸ் நோக்கி திருப்பி இருக்கு.
இது உடனடி திருப்தியை தாண்டி நீண்டகால இலக்கிற்காக சுய கட்டுப்பாட்டை கொண்டு வரும் செயல். அதாவது டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை ஒரு செயலை செய்யும் போதும் இந்த இரண்டாவது கேள்வியை கேட்பது ஒரு பழக்கமாக மாற வேண்டும். ஆனா இங்க எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு. எப்போதுமே இலக்கை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தா வாழ்க்கையில நமக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்து மகிழவே முடியாதா? தினமும் ஒரே விஷயத்த ஒரே இலக்க நோக்கி திரும்ப திரும்ப செய்வது ரொம்ப போர் அடிக்காதா? நம்ம ஒரு மிஷின் மாதிரி ஆயிட மாட்டோமா? நீங்க கேக்குற இந்த கேள்வி பலருக்கும் வரக்கூடியதுதான். எனக்கும் கூட ஆரம்பத்துல இப்படி தோணிருக்கு. இதற்கான விடை நாம ஆக்டிவிட்டிக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுல இருக்கு. அதாவது வேலைக்கும் உற்பத்தி திறனுக்கும் உள்ள வித்தியாசம். கரெக்ட். ஆக்டிவிட்டினா வெறும் வேலை, ஒரு சுழற்சி. அதுக்கு எந்த திசையும் கிடையாது. நீங்க நாள் முழுதும் ரொம்ப பிஸியா இருக்கலாம். ஆனா அந்த உழைப்பு உங்களை எங்கும் கொண்டு போகாது. ஆனா அந்த வேலைக்கு உங்க இலக்கை நோக்கிய ஒரு திசை இருந்தா அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நம்ம இலக்கு நோக்கிய பயணத்துல சலிப்பு வந்தாலும் அதை தாண்டி செயல்படணும். ஏன்னா அந்த திசை தான் முக்கியம். எந்த ஒரு துறையில் வெற்றி பெற்றவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரும் ஏதோ ஒன்றை சலிப்பில்லாமல் திரும்ப திரும்ப செய்தவர்கள்தான். ஒரு ஆசிரியர் நியூட்டன் விதியை மாணவர்களுக்கு புரியும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமா, வேற வழி இல்ல. அதேபோல ஒரு மருத்துவர் நோயாளிகளை குணப்படுத்த ஸ்டெத்தஸ்கோப்பை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். நீங்க புடிச்ச விஷயங்களை தாராளமா செய்யலாம். ஆனா ஆசைப்படும் விஷயங்கள் உங்கள் மாஸ்டராக மாற அனுமதிக்க கூடாது. நாம் தான் அந்த ஆசைகளுக்கு மாஸ்டராக இருக்க வேண்டும். சூப்பர். ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்தணும், இலக்க நோக்கி திசையோடு பயணிக்கணும்னா நம்ம சிந்தனையும் மனநிலையும் ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி மூலப்பொருள்ல ஒரு சுவாரஸ்யமான பார்வை இருக்கு. பலரும் இது ஏதோ பிரபஞ்சத்துல நடக்கல மாயாஜாலம் நினைக்கிறாங்க. ஆமா, நிறைய பேருக்கு அப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க நம்ம மூளையோட ஃபோக்கஸ் தொடர்பானதுன்னு ரொம்ப லாஜிக்கலா விளக்குறாங்க. இது ரொம்ப உண்மையான விஷயம். நமது எண்ணமும் நம்பிக்கையும் தான் வெளியேயும் நடக்கும் அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா பார்க்க முடியும். மூளையில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு வடிகட்டி இருக்கு. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுதா? ஆமா, ஒரு ஃபில்டர் தான். நம்மை சுற்றி ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான தகவல்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. மூளை அது முழுவதையும் எடுத்துக்கொண்டால் நம்மால் இயங்க முடியாது. அதனால நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை மட்டுமே இந்த வடிகட்டி மூளைக்குள் அனுமதிக்கும். இதை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா இப்பவே செய்து பார்க்கலாம். இதை கேட்கும் நீங்களும் அப்படியே உங்க கண்களை மூடிக்கோங்க. இப்போ உங்களை சுத்தி இருக்கிற பிங்க் நிற பொருட்கள் என்னென்னு மனசுக்குள்ள யோசிங்க. பிங்க் நிற பொருட்கள். சரி, யோசிச்சாச்சு. சரி, இப்போ கண்களை திறந்து உங்களை சுத்தி தேடி பாருங்க. முதல்ல கண்களை மூடி யோசிச்சதை விட இப்போ நிறைய பிங்க் நிற பொருட்கள் உங்க கண்ணுக்கு தெரியும். மூளை நாம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அதை நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த பிங்க் நிற பொருட்கள் முன்பும் அங்கேதான் இருந்தன. ஆனால் உங்கள் மூளைக்கான கட்டளை இப்போது மாறியதால் அது உங்கள் கண்களுக்கு தெரிகிறது. இதுலதான் 2 விதமான மனநிலைய பத்தி ரொம்ப ஆழமா விவாதிக்கிறாங்க. ஒன்னு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அதாவது பற்றாக்குறை மனநிலை. இன்னொன்னு அபண்டன்ஸ் மைண்ட் செட், அதாவது தாராள மனநிலை. இந்த பற்றாக்குறை மனநிலை இருக்கிறவங்க எப்படிப்பட்ட வடிகட்டிய மூளைக்கு தராங்க? அவங்க எதை பார்த்தாலும் அது இந்த உலகத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு நம்புவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போய் சட்டை எடுக்கும்போது ஒரு சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அது கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு வச்சுப்போம். ஆமா, நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இந்த பற்றாக்குறை மனநிலை இருக்கிறவங்க இதே மாதிரி சட்டை வேறு எங்கேயும் கிடைக்காது, இதை விட கம்மியான விலையில கிடைக்காதுன்னு நினைச்சு தங்களுக்கு சரியாக பொருந்தாத அந்த டைட்டான சட்டையை அப்படியே வாங்கிட்டு வந்துருவாங்க. கரெக்ட். ஆனா தாராள மனநிலை உள்ளவங்க மூளை வாய்ப்புகளை தேடும். அவங்க இதே போல இன்னும் 100 கடைகள் வெளியில இருக்கு, இதை விட சிறப்பான எனக்கு சரியா பொருந்துற சட்டை எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பி செயல்படுவாங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்புறவங்க சிறந்ததை மட்டுமே தேர்ந்தெடுப்பாங்க. தேரியா கேட்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா ஒரு ஏழை குடும்பத்துல நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருத்தர் இருக்கும்போது உலகத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எப்படி அவர் தாராள மனநிலையோடு யோசிக்க முடியும்? இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது பணம் படைத்தவர்களுக்கான ஒரு சலுகை இல்லையா? கடினமான சூழ்நிலைகள்ல இதை எப்படி சாத்தியமாக்குவது? இது மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு நான் தெளிவா பதில் சொல்றேன். தாராள மனநிலை என்பது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதே என்பதை பொறுத்தது அல்ல. அது உங்கள் சாத்தியக்கூறுகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. ஓ, பணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆமா,
நேர்மறையான சிந்தனை, அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நாம் வீட்ல சோஃபாவுல சொகுசா உட்கார்ந்திருக்கும் போது யோசிக்கிறது கிடையாது. சூழல் ரொம்ப மோசமா இருக்கும்போது, வாய்ப்புகளே கண்ணுக்கு தெரியாதப்போ என் தலைவிதி அவ்வளவுதான் என்று முடங்கி போகாமல், நமக்கான வாய்ப்புகளை நாமே எப்படி உருவாக்குவது என்று சிந்திப்பதுதான் உண்மையான நேர்மறை சிந்தனை. அப்படிப்பட்ட இருண்ட சூழ்நிலையில் வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது? என்னிடம் சரியான கேள்வி இருக்கிறதா அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். பதில்களை தேடுவதை விட சரியான கேள்விகளை கேட்பதுதான் முக்கியம். தாமஸ் ஆல்வா எடிசன் இருட்ட பார்த்து வருத்தப்படாம இதை எப்படி வெளிச்சமாக்குவது அப்படிங்கிற சரியான கேள்வியை கேட்டதால தான் லைட் பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ரைட். சரியான கேள்வி சரியான விடைக்கு வழிகாட்டும். எக்ஸாக்ட்லி. சூழல் மோசமா இருக்கும்போது இதை எப்படி நான் எனக்கு சாதகமாக மாற்றுவது என்ற கேள்விதான் உங்களை தாராள மனநிலைக்கு கொண்டு செல்லும். நாம கேக்குற கேள்விகள் தான் நம்ம மனநிலையை மாத்துறதுன்னு சொல்றீங்க. அப்போ வெளியில நடக்கிற விஷயங்களை விட நமக்குள்ள நாம என்ன பேசிக்கிறோம், அந்த அக உரையாடல், அதாவது இன்டர்னல் நரேட்டிவ், அதுதான் நம்ம அனுபவங்களையே தீர்மானிக்குதா? வெளியில நடக்கிற நிகழ்வுகள் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா அதை எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம பொறுப்பு இல்லையா? 100% உண்மை. இங்கதான் பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் புரிய வரும். நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே கோவம் வரும். வெளியில எல்லாரும் தப்பு பண்றாங்க, சூழல் சரியில்லை, எனக்கு நடந்த அநீதிக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஹெல்மெட் அணியும் உதாரணம். ரோட்ல நீங்க எவ்ளோ சரியா வண்டி ஓட்டினாலும் யாரோ ஒருத்தர் தப்பா ஓட்டிட்டு வந்து உங்க மேல மோதலாம். அது அவரோட தப்பு தான், அதுக்கு நான் பொறுப்பல்லன்னு நம்ம வாதிடலாமே. பாதிடலாம். ஆனால் ரோட்ல யார் தப்பு செய்தாலும் அடிபடப் போவது, ரத்தம் சிந்தப் போவது நாம் தான். அதனால இது என்னோட உயிர், என்னோட பாதுகாப்புன்னு நாமே பொறுப்பேற்ற ஹெல்மெட் அணியிறோம். அந்த இடத்துல தப்பு யாருடையது அப்படிங்கறத விட பாதிப்பு யாருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப சரியான உதாரணம். வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கும் இதே விதிதான். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம வாழ்க்கைய நாம தான் பாத்துக்கணும்னு முழுமையா பொறுப்பேற்க வேண்டும். இதை கேட்கும்போது எனக்கு அந்த அம்பு உதாரணம் நினைவுக்கு வருது. யாராவது நம்மளை ஒரு கூர்மையான வார்த்தையால் காயப்படுத்தினால் அது ஒரு அம்பு வந்து நம்மளை குத்துன மாதிரி தான். உடனே நம்ம என்ன செய்றோம், அந்த அம்பை எடுத்து இது எந்த உலோகத்தால் ஆனது, இதை யார் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதில்ல. அந்த அம்பு குத்துன வலியையும் காயத்தையும் மட்டுமே உணர்கிறோம். இது ஆக்சுவலா புத்த மதத்துல சொல்ற 2வது அம்பு தத்துவத்தை நினைவூட்டுது. முதல் அம்பு என்பது மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துவது அல்லது நமக்கு நடக்கும் எதிர்பாராத நிகழ்வுகள். அது நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆமா, அது நம்ம கையில இல்ல. ஆனால் அதை நினைத்து நினைத்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று நாமே நம்மை துன்புறுத்திக் கொள்கிறோமே, அதுதான் 2வது அம்பு. அந்த 2வது அம்பை தவிர்ப்பது நம் கையில் மட்டும்தான் உள்ளது. யாராவது நம்மள காயப்படுத்தும் போது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நாம எப்படி அதை எதிர்கொள்றோம், நம்ம மனசை எப்படி பாதுகாக்கிறோன்னு பார்க்கணும். இது போலவே நம்ம இலக்க நோக்கி போகும்போது வரும் சிறிய தடைகளை எப்படி அணுகுறோம் அப்படிங்கறதும் முக்கியம். தடைகளை எப்படி சவால்களாக மாற்றுவது அப்படிங்கறதுல தான் நம்ம வெற்றியே இருக்கு. இப்போ நீங்க ஒரு காட்டுக்குள்ள போறீங்க. ஒரு சிங்கம் தனியா உங்க முன்னாடி வருது. இப்போ அந்த சிங்கம் ஒரு பிரச்சனை. ஆனா அதே காட்டுல உங்க கையில ஒரு அம்பு அல்லது ஒரு மெஷின் கன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓஹோ, அப்போ தைரியமா நிக்கலாமே. ஆமா, இப்போ அந்த சிங்கம் ஒரு பிரச்சனை கிடையாது, அது ஒரு சவால். அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஆயுதம் தான் செயல் இல்லையா? ஆக்ஷன். மிகச்சரி. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதற்காக நான் சும்மா இருக்க போவதில்லை, ஏதாவது ஒரு செயலை செய்வேன் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த பிரச்சனை ஒரு சிறு சவாலாக மாறிவிடுகிறது. எதற்கும் பயப்படக்கூடாது. பயத்தை உடைக்க அந்த செயலை உடனே செஞ்சு பார்க்கணும். நிறைய நேரங்கள்ல தோல்விக்கு பயந்தே நாம எதையும் செய்யறதில்ல. ஆனா தோல்வி என்பது வெற்றியின் மற்றொரு பக்கமே. அது தள்ளி போடப்பட்ட வெற்றி என்பதை புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியா செயல்படும்போது அந்த அனுபவம் வெற்றிக்கான பாதையை வகுக்கும். ஒரு சிப்பாய் தன் பயணத்துல எப்படி தடைகளை சவாலா மாற்றி பயத்தை செயல்களால உடைத்து ராணியா மாறுதுன்னு பார்த்தோம். இப்போ ராணியா மாறின பிறகு, அதாவது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு என்ன நடக்கும்? நிறைய பேர் நினைக்கிறது பணம் தான் வெற்றியோட இறுதியான அடையாளம்னு. ஆனா இந்த புத்தகத்துல பணம் என்பது வெறும் ஒரு பை ப்ராடக்ட் மட்டும்தானா? இது எப்படி சாத்தியம்? பணம் என்பது ஒரு சிறந்த விஷயம்தான். ஆனால் அதுவே நம் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. பல தலைமுறைகளுக்கு நாம எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தே பணம் தானாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்கும் மதிப்பின் விளைவுதான் பணம்.
மதிப்பை உருவாக்குறத பத்தி பேசும்போது நேரத்தின் மதிப்பை ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. ஒரு 100 ரூபாயை என்கிட்ட கொடுத்தாலும் உங்ககிட்ட கொடுத்தாலும் அதோட மதிப்பு 100 ரூபாய் தான். ஆமா, அது மாறாது. ஆனா ஒரு மணி நேரத்தை உலகின் மிகப்பெரிய பணக்காரரிடம் கொடுப்பதற்கும் மரணத் தருவாயில் உள்ள ஒருவனிடம் கொடுப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஒரு மணி நேரத்தை வைத்து பணக்காரர் மேலும் பல கோடிகள் சம்பாதிக்கலாம். மரணத் தருவாயிலுள்ளவர் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம். நேரம் யாருடைய கைகளில் இருக்கிறதோ அதை பொறுத்து அதன் மதிப்பு பெருசாகிறது. நேரத்தின் மதிப்பை இதைவிட சிறப்பாக விளக்க முடியாது. அதனாலதான் நாம வெறும் பணத்தை தேடி ஓடுவதை விட நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு மணி நேரத்தோட மதிப்பை எப்படி அதிகப்படுத்துவது, பிறர்க்கு எப்படி ஒரு நல்ல மதிப்பை உருவாக்குவது என்று சிந்திக்க வேண்டும். அந்த வண்ணத்து பூச்சி உதாரணமும் என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. ஒரு புழுவாக இருக்கும்போது ஏற்படும் வலிய வண்ணத்து பூச்சியாக மாறிய பின் சுலபமாக உணருமாம். நான் இப்படி ஒரு அழகான வண்ணத்து பூச்சியா மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த புழுப்பருவத்துல பட்ட கஷ்டத்தை பெருசாவே நினைச்சிருக்க மாட்டேன்னு அது சொல்லுமா. அது ஒரு ரொம்ப அழகான பாயிண்ட். வாழ்க்கையில நாம மாடிக்கு செல்ல வேண்டுமென்றால் தற்போது நின்று கொண்டிருக்கும் படியை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். பலரும் தாங்கள் இருக்கும் இடத்தை விட்டு நகரவே பயப்படுகிறார்கள். ஏனென்றால் புதிய இடம் வலியை தரலாம், ஆனால் அந்த வலிதான் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். இப்போ இன்னொரு கோணத்துல யோசிச்சு பார்ப்போம். பலரும் தோல்வியை எப்படி கையாள்வது என்று நிறைய பேசுறாங்க. ஆனா இந்த புத்தகத்துல வெற்றியை கையாள்வது பற்றி ஒரு ஆழமான குறிப்பு இருக்கு. ஒரு சிப்பாய் ராணியான பிறகு அந்த வெற்றியை எப்படி நிலைநிறுத்துவது? நிறைய பேரு கீழே விழறது எழுந்து நிக்கிறதுக்கு தான். ஆனா இங்க பல பேரு மேல எழுந்து போறதே கீழே விழறதுக்காக தான். தோல்வியை கூட எளிதாக கையாண்டு விடலாம். ஏனென்றால் அப்போது யாரும் உங்களை கவனிக்க மாட்டார்கள். நீங்கள் அமைதியாக பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆமா, தோல்வியில யாருமே நம்மள கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வெற்றியை கையாள்வதுதான் இருக்கிறதுலேயே கடினமான விஷயம். வெற்றி எப்போது ஒருவரோட ஈகோவுக்கு உணவாகிறதோ, மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை தருகிறதோ, அப்போது அவர்கள் தோற்று போகிறார்கள். வெற்றி எப்போது பொறுப்புணர்வுக்கு உணவாகிறதோ அப்போதுதான் அந்த வெற்றி நிலைத்திருக்கும். வெற்றிங்கிறது நாம பெருமைப்படுறதுக்கான ஒரு அந்தஸ்து கிடையாது. அது ஒரு பொறுப்பு. நாம வெற்றி படிக்கட்டுல ஏற ஏற இன்னும் பொறுப்பான மனிதனா, சமூகத்துக்கு பயனுள்ள மனிதனா மாறணும். இதோட சேர்ந்து தொடர் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். ஆமா, ஒரு விஷயத்த தினமும் தவறாம திரும்ப திரும்ப செய்தது தொடர் முயற்சி, அதாவது கன்சிஸ்டன்சி. ஆனால் தொடர்ந்து எதிர்பாராத தோல்விகள் வந்தாலும் மனமுடைந்து போகாமல் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதே உற்சாகத்தோடு முயற்சிப்பதுதான் விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ். இதுதான் ஒரு ராணியின் உண்மையான பலம். இத கேட்கும்போது பயன்படுத்தாத எந்த ஒரு விஷயமும் எப்படி அழிந்து போகுமோ அது போலவே நம்மிடமுள்ள திறமைகளும் அப்படிங்கிறது புரியுது. பயன்படுத்தாத பணம், நேரம், அறிவு, திறன் ஆகியவை கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி போய் அழிந்துவிடும். அதனால் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். சிப்பாய் ராணியானாலும் அதோட ஆட்டம் முடிந்து விடவில்லை. அடுத்த கட்டத்திற்கு அது செயல்பட வேண்டும். கரெக்ட். ஒரு விஷயத்துல நாம் அடையக்கூடிய வெற்றி பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும். எந்த இடத்துலயும் போதும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்க கூடாது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு போதும்னு சொல்லலாம். ஆனா பரிணாம வளர்ச்சியை நோக்கி பயணிக்க இன்னும் வேணும்னு சொல்றதுல தப்பே இல்ல. சூப்பர். நம்ம ஆழமான அலசலின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். செஸ் போர்டுல ஒரு சாதாரண சிப்பாய் எப்படி அனைத்தையும் தாண்டி ராணியாக மாறுது அப்படிங்கிறத போல நமது சிறுசலு பழக்கங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் முன் இதை என்னை இலக்கை நோக்கி செல்லுமா என நாமே கேட்கும் கேள்விகள். ஆமா, அந்த 2 கேள்விகளும் ரொம்ப முக்கியம். அதேபோல பற்றாக்குறை மனநிலையிலிருந்து வாய்ப்புகளை தேடும் தாராள மனநிலைக்கு மாறுவது எப்படி வாழ்க்கையை மாற்றும்னு பார்த்தோம். அக உரையாடல்களை நேர்மறையாக மாற்றுவது, இரண்டாவது அம்பை தவிர்ப்பது, பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் செயல்கள் மூலமாக அவற்றை சவால்களாக மாற்றுவது, ஈகோவை தவிர்த்து வெற்றியை பொறுப்புணர்வோடு கையாளுவது, இது எல்லாமே நம்ம தனிப்பட்ட பரிணாம வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப ஆழமா விவாதித்தோம். பெரிய வெற்றிகளுக்கு பெரிய விஷயங்கள் தேவையில்லை. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆனால் உறுதியான மனநிலை மாற்றங்களே போதுமானது. இறுதியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை.
நீங்கள் செஸ் போர்டில் ஒரு சாதாரண சிப்பாயாகவே உங்கள் வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம், பலவீனமாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் நான் வெற்றி பெற்றுவிட்டேன், இனி நகரத் தேவையில்லை என எந்த இடத்திலும் முற்றுப்புள்ளி கிடையாது. வெற்றி என்பது ஒரு நிரந்தர இடமில்லை, அது ஒரு தொடர் பயணம். அந்த பயணத்தை சரியா அமைச்சுக்க நாளை காலை நீங்கள் கண் விழிக்கும் போது உங்களுடைய தனிப்பட்ட பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்தக்கூடிய அந்த ஒரு சரியான கேள்வி எதுவாக இருக்கும்? அந்த ஒற்றை கேள்வியோடு உங்கள் நாளுக்கான முதல் பழக்கத்தை தொடங்குங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.